ஆபரேஷன் சிந்தூர் 2.0 இன்று இரண்டாவது நாளாகவும் பாகிஸ்தானில் ட்ரோன் தாக்குதல் மற்றும் வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ளிட்டவை அளிப்பு உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல் நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இது தொடர்பாக இந்த சிறப்பு வாத அரங்கில் நம்மோடு பேசுவதற்காக பல்வேறு போர் முனைகளில் பணியாற்றிய கர்னல் தியாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த ஆபரேஷன் 2.0 தொடர்கிறது. இன்றும் இது முடிந்து விடவில்லை, தொடரும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். அதை போலவே பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அந்த ட்ரோன் தாக்குதல் மற்றும் இந்திய எல்லைப் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதலில் ஒரு 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று இன்றைய செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் தொடர்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்ததன் பின்னணியில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியுறவுத்துறையின் அந்த ஒரு அவசர செய்தியாளர் சந்திப்பும் இந்த சிறப்பு விவாத அரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தொடர இருக்கிறது. இந்த ஆபரேஷன் 2.0 சிந்தூர் இது தொடரும் என்று அறிவித்திருப்பதன் அந்த பின்னணி என்ன சார்? ஆபரேஷன் சிந்தூர் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 2.0 இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அது மீடியா வச்சிருக்கிற பேரா இருக்கும். அதாவது இந்த தொடர்பு நம்ம முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஆபரேஷன் சிந்தூரை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம தாக்கி முடிச்சுட்டு உலகத்துக்கு டீப்ரீஃபிங் பண்ணிட்டோம். டீப்ரீஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டீப்ரீஃபிங் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வாராவே கொண்ட போல ஒரு ஸ்ட்ரைக்கா கொண்ட போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பெரிய லெவல்ல கொண்ட போயிட்டு நம்ம டார்கெட்டை தீவிரவாதிகளை அழித்து விட்டு பொதுமக்களுக்கும் இராணுவத்திற்கும் சேதம் இல்லாமல் நம்மளுடைய தாக்குதலுக்கு பழி வாங்கி விட்டு நம்ம முடிஞ்சிட்டோம். சரி. ஆனால் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது பாகிஸ்தான். அதாவது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையின் மீது தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. அது நேற்று இரவு நடத்தியிருக்கு. இரவு நம்ம பார்த்தோன்னே மொத்தம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இருக்கிற எல்லை பகுதி பார்டர் ஏரியா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 3303 கிலோமீட்டர் பார்த்தோம். சரி. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் பஞ்சாப் வரும். பஞ்சாப்க்கு அப்புறம் உங்களுக்கு சில பகுதி மகாராஷ்டிரா சைடு வரும், குஜராத் வரும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஸோ அவர்கள் தாக்கியது சில இடங்கள்ல மட்டும் இல்லை. அவர்கள் ஸ்ரீநகர் மேல, அதுக்கப்புறம் ஜம்மு, பத்தான்கோட்டு, அவந்திப்பூர், அப்புறம் அமிர்த்சர், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பட்டிண்டாலாம் ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கிறார். பட்டிண்டா, சண்டிகர், அது மாதிரி இருக்கக்கூடிய புஜ், ஈவன் அவங்க இதை விட்டு வைக்கல, புஜ் கூட விட்டு வைக்கல, அவங்க குஜராத்தையும் விட்டு வைக்கல. எல்லா ஃப்ரண்ட்லயும் நைட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிசைல் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபென்டாஸ்டிக்கான சிஸ்டம். நம்மளுது ஒரு லேயர் மட்டும் கிடையாது. அதாவது மீடியால சொல்ற மாதிரி S-400 மட்டும் கிடையாது. நம்மகிட்ட பல லேயர் ஆஃப் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஹைலி ப்ரூவன் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. இஸ்ரேல்ல இருந்து ரெடார்ஸ் நிறைய இருக்கு. நிறைய நம்மள்ட்ட ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்கு. ஸோ கோஆர்டினேட்டா எல்லா எல்லையிலும் முழுமையாக நம்ம இரும்பு கோட்டையை நம்ம கட்டி வச்சதா எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கோ அல்லது இராணுவத்திற்கோ எங்கும் வராமல் எல்லாத்தையும் நம்ம வானிலேயே அழித்து விட்டோம். இது நம்மளுடைய கம்பிட்டன்ஸையும் நம்மளுடைய ராணுவம் திறமையும் உலகத்திற்கு காமிச்சிருக்கு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தளவாடங்கள், தொழில்நுட்பம் அதெல்லாம் பறைசாற்றி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதற்கு பதிலடியாக இன்னைக்கு இந்தியா போரில் முதலடியாக தன்னுடைய காலை வைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன இந்த வார்த்தையும் போரில் முதலடியாக தன்னுடைய காலை வைத்திருக்கு அப்படின்னு சொல்ற அப்படின்னா, ஒரு போர் வரும் பொழுது முதலில் தாக்கப்படுவது அவங்களுடைய கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், அவங்களுடைய ரெடார் சிஸ்டம், அவங்களுடைய தொலைத்தொடர்பு, அதுதான் முதல்ல தாக்கப்படும். தொலைத்தொடர்பு ரெடார் சிஸ்டம் அது தாக்கும் பொழுதுதான் இப்ப ரெடாரை தான் நம்ம தாக்கிக்கும். அவங்களுடைய ஆன்டி டிஃபென்ஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ADS நம்ம தாக்கியிருக்கோம். அவருடைய பல இடத்துல நம்ம தாக்கியிருக்கோம். ஒரு தொடர் அவங்க குண்டு வெடிப்பா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பொழுதும் போல அவங்க சொல்லுவாங்கல்ல, நம்ம சுடாத ஏர்கிராப்டை சுட்டோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் நாங்க நிறைய வீழ்த்தி விட்டோம். 5-6 இது வரைக்கும் ட்ரோனை நாங்க வீழ்த்திருக்கோம் அப்படின்னு. மேபி 1-2 வீழ்த்தி இருக்கலாம். அவர்களுக்கு அடி பகல்லையே கொடுத்துருக்கணும். இரவுல எல்லாம் கிடையாது. இரவுல விசிபிலிட்டி இருக்காது. மக்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த நேரத்தில் பகல்ல நம்ம அவங்க உள்ளுக்குள்ள போய் அடிச்சிருக்கோம். அதுவும் கோட்டையாக ISIனுடைய கோட்டைக்கெல்லாம் போய் அடிச்சிருக்கோம். கோட்டையாக இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்லாம் போய் அடிச்சிருக்கோம். அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய லாகூர்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே டோட்டலா காலி பண்ணியிருக்கோம்.
ஓ, அது வந்து drone மூலமா எஸ் தாக்கியிருக்காங்க. 300க்கு ஈக்குவல் ஆனது. எஸ் 300க்கு ஈக்குவலான சீனாவுடைய ஒரு சிஸ்டம் அது. பல பில்லியன் டாலர்ஸ் அது. அதையே வந்து அடிச்சு தகர்த்திருக்கோம். இன்னும் நம்ம வந்து கன்வென்ஷனல் வார்க்கே போல. நம்ம வந்து இந்த டாய் கேம்ஸ் விளையாடுற மாதிரி சாதாரணமா ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு தான் நம்ம வந்து அடிச்சிருக்கோம். இன்னும் வந்து உண்மையான நம்மளுடைய வந்து ஏர் அதாவது வான்வழியாக ம், போர் விமானம் செல்லும் பொழுது, ம், நம்முடைய ரஃபேல் மாதிரி விமானம் செல்லும் பொழுது, அதோடைய தாக்குதலை அவர்களால் தாங்க முடியுமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ம், இப்போ வந்து அலறுகிறார்கள், கதறுகிறார்கள். அவங்களுடைய ஒரு செனேட் மெம்பர் வந்து அழறாரு. ம், அங்க இருக்கக்கூடிய ம், அவருடைய சபாநாயகர்கிட்ட, ம், எப்படியாவது வந்து காப்பாத்துங்க பாகிஸ்தான, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அழறாரு. வீடியோ வந்திருக்கு. ஸோ அவரும் நம்ம போரே தொடங்கவில்லை. இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதலே நம்ம இன்னும் செய்யல. அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தின் மீது தாக்குதல் இன்னும் வரல. ம், இப்பொழுதே அவருடைய நிலை வந்து மிகவும் அஞ்சி நடுங்கி, அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிடன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த மாதிரி அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிடன்னு அவங்களுடைய நிலை இருக்கின்றது. ஓகே. ஆஹ் இதற்கு மேல் அவர்கள் எப்படி செல்வார்கள் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய ம், ரிட்டாலியேஷன். ஓ, இதுக்கு பின்பு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ம், மறுபடியும் தாக்குகின்றார்களா? ஏதாவது வந்து ஒரு உத்வேகத்தால் ஒரு F-16 நம்மளை வந்து அடிக்கணும்னு வராங்களா? ம், அப்படி வந்தால் நிலை என்ன ஆகும்? அப்படிங்கிறது வந்து ம். தான் முடிவு பண்ணும்.